சனி செவ்வாய் ராகு ராசியும் லக்னத்துக்கு 7 8 இடங்களோடு இருக்கும் பொழுது, வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் ப்ரோ, கேன் யூ எக்ஸ்பிளைன் why divorce or பிரிவு can happen when சுபர் குரு or சுக்ரன் in 7th house during 6th or 8th house lord? Okay, 8th house லார்ட் தசா. ஓகே, அதாவது 6 8ஆம் அதிபதிகள் தசை நடக்கும்போது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுபர்கள் இருந்தாலும் பிரிவு வருவது ஏன்? அதுதான் 6 8ஆம் அதிபதி தசை. சூப்பரான ஒரு கேள்வி. எந்த ஒரு ஜாதகத்திலும் எந்த ஒரு அமைப்பிலும் சில நேரத்துல லக்னத்துக்கு கோச்சாரம் பொருந்தாது, ராசிக்கு தசா புக்தி பொருந்தாது அப்படின்ற விஷயத்துல சில நேரத்துல தெளிவாகவே இருக்கேன். சரி, நமக்குன்னு ஒரு ரிசர்ச் இருக்கும். என்னதான் நம்ம கத்துக்கிட்டாலும் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. ஓகேங்க, இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பேசுறவங்க 23 வயசு ஆச்சு, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்கன்னு பேசுவாங்க. மலேசியால இருந்து பேசுறவங்க 32 வயசுக்கு பிறகு கல்யாணம் பண்ணுங்கன்னா 32 28 முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கலாச்சாரம் நமது நாட்டின் அடிப்படையிலேயே மாறுபடுது. இது ஒரு விஷயம். இதுல லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தில் குரு இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்காரு, ஏங்க பிரிவு ஏற்படுது? இதுதாங்க ஜோதிடத்தினுடைய நுட்பம். லக்னத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு, தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் 7ல இருக்கிறாரு, சுக்கிர தசை வரப்போகுதுன்னா பார்ட்னரை பாதிக்கப்படுறாருன்னு அர்த்தம். மீன லக்னத்துக்கு 7ல சுக்கிரன் இருக்கிறாரு, நீச்சமா தானங்க இருக்கிறாரு, 8 8ல மறைஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் அவரு இந்த இடத்துல 7ஆம் பாவகத்தை கெடுத்து பலன் செய்ய போறாரு அப்படின்றது அர்த்தம். இப்போ ஜோதிடம் என்ன சொல்லுது? லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுபர் தொடர்பு இருந்தா அது சுபர் இருப்பாருங்க. இதுதாங்க ஜோசியத்தோட முரண். இந்த ஜாதகத்துல வயது மிகப்பெரிய அளவுல வேலை செய்யும். இதே லக்னத்துக்கு 7ஆம் சனி செவ்வாய் ராகு ராசியும் லக்னத்துக்கு 7 8 இடங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு 32 35 வயசுக்கு பிறகு நடக்கிற திருமண வாழ்க்கை பிரச்சனையே ஆகாது. அப்படின்னா என்னங்க? சரி, ஒரு விஷயம் எழுதியிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் நான் சொல்றேன். ஜோதிட பார்வையில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எழுதலாம்னு சொன்னேன். அப்புறம் டீம் இது ரொம்ப வேற மாதிரி போயிடும், அதனால அப்படி எழுதாதீங்கன்னு சொன்னேன். ஜோதிடத்துல வல்கரான விஷயம் இல்லைன்றது என்னோட கருத்துங்க. ஒரு மனுஷன் எப்படிலாம் இருப்பான், இல்ல மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள், இதுதான் ஜோதிடம் சொல்லுது. அதை ஒழிச்சு மறைச்சு சொல்ல முடியாது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம கிட்ட பேச வர்றவங்க குறிப்பா யங்ஸ்டர்ஸ்னே பர்சனல் அப்படியே சொல்லுங்கண்ணே என்னென்ன இருக்கு அப்படின்வாங்க. எல்லாம் இருக்குதே அப்படின்னு. சரி, இந்த இடத்துல ஒருவருக்கு தாம்பத்தியம் எப்ப கிடைக்கணுங்க? 16 18 வயசுல அந்த டீனேஜ் பருவத்தை தாண்டும் பொழுது. வெள்ளக்கார ஊர்லாம் அதான் நடக்குது. 16 17 வயசுல பிள்ளைங்களை தனியா போங்க அப்படின்னு அனுப்புறதுக்கு காரணம் இந்த அமைப்புகளுக்கு தான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 17 வயசுக்கு பிறகு தாம்பத்தியத்துக்கு தகுதியாகக்கூடிய உடல் எப்போ நீடித்த தாம்பத்தியத்தை அனுபவிக்குது? இதுதாங்க கல்யாணம். ராசி லக்னத்துக்கு 2 7 8 பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது 17 வயசுல அனுபவிக்கிறதுக்கு தடை இருக்குதுங்க. அனுபவிச்சால் அது கூட பிரச்சனை இருக்குதுங்க. 20 வயசுல 25 வயசுல அனுபவிக்கிறதுக்கு தடை இருக்குதுங்க. 20 வயசுல அனுபவிச்சுட்டாரு, இல்லைங்க தடையெல்லாம் இல்ல, நல்லா அனுபவிச்சுட்டாரு, ஆனா அதனால பிரச்சனை இருக்குதுங்க. அந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்குதுங்க. இதுதான் ஜோதிடம் எக்ஸ்பிளைன் பண்றது. நுணுக்கமா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஏன்னா உங்களுடைய கேள்வி நுணுக்கமானது. சுபர் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க, அப்புறம் ஏன் டிவோர்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு கேக்குறீங்க. முதல் காரணம், எப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் தாம்பத்தியத்தை நீடித்த அமைப்புகள்ல பிரச்சனை இல்லாமல் அனுபவிக்குது. உலகத்துல கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே நல்ல தாம்பத்தியத்துல இருக்கிறாங்களா? இது கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாது, டிஸ்கஸ் பண்ண முடியாது. இதுதாங்க. இந்த டிஸ்கஸ் பண்ண முடியாத விஷயத்த நான் ஒருத்தர்கிட்ட பளிச்சுன்னு ஜாதகத்துல கேட்டுருவோமா, பேருக்கு தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, அப்படி ஒன்றும் பெருசா இல்லையே. இன்னொரு ஜாதகம் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க, இன்னும் கல்யாணமே பண்ணலாத மாதிரி இருக்குங்க, இனிமே தாங்க கல்யாணம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1 வருஷம் ஆச்சு நான் கல்யாணம் ஆகி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நான் சொல்றேன், அம்மா ஜோஷி படி இன்னும் கல்யாணமே ஆகலமா, இந்த 2026 ஆகஸ்ட் பிறகுதான் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே இருக்க போறீங்க. அண்ணன் 100க்கு 100 வார்த்தை, கல்யாணம் பண்ணதுல இருந்து பிரச்சனை, ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ற மாதிரி தான் இருக்கும். பொருத்தத்தை உங்ககிட்ட பார்த்தப்ப 2026 ஆகஸ்ட் பிறகு கல்யாணம் பண்ணிக்கங்க சரியா இருக்கும்னு சொன்னீங்க. இப்ப தெரியுது ஏன் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்னு. நல்ல வேலைன்னு இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் கணவன் மனைவியா
மனசார நாங்க இருந்ததே இல்ல. பிரச்சனையில வந்து நான் எங்க அப்பா வீட்ல அவர் வந்து இருக்கிறாரு. வெளிய தல காட்டவே முடியாம கஷ்டத்துல இருக்கிறாரு. இத தாங்க ஜோசியமும் சொல்லுது. நீங்க கஷ்டப்பட போறீங்க. ஏங்க கூட ஒருத்தர சேர்த்துக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? தனிச்சு ஒருத்தர் எப்படி வேணாலும் பிரச்சனைகள சமாளிக்கலாம். குடும்பமா இருக்கும்போது, மனைவியாக இருக்கும்போது, அந்த மனைவியினுடைய பேக்கிரவுண்ட், அவங்க பார்ட்னருடைய அப்பா, அம்மா இவங்களெல்லாம் பாதிக்கும். இவங்கெல்லாம் தேவையில்லாத விஷயத்த சொல்லிக் குடுப்பாங்க. இந்த மாரியான விஷயங்கள்ல தான் திருமணத்த தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றோம். 32 வயசுக்கு பிறகு தாம்பத்தியம் கிடைக்குதுய்யா. 20 வயசுல கிடைக்கிற மாரி கிடைக்குதாங்க? இவ்வளவுதான் கேள்வி. 20 வயசுல நீங்க அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம எல்லாரும் அத கடந்து வந்தவங்க தான். யாரும் 100ல ஒரு 5 பேர் வேணும்னா அத கடந்து வராம இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு சுக்கிரன் நீச்சமா இருக்கும். இவங்கள கடந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில சில அனுபவங்கள் இருக்கவே செய்யுது. இப்ப இருக்கிற இளைய பருவத்தினருக்கு. இதுல எந்த இடத்துல அனுபவித்த விஷயம் நீடித்த அமைப்புகள்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. அப்படி இப்படின்னு கல்யாண வாழ்க்கை எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னாக்கா, அடுத்த கட்டமான கமிட்மெண்ட் வரும்போது சொசைட்டிக்கு வேற விதமா இதுல இன்னும் நான் சொல்லுவேன் 30 வயசுக்கு பிறகு உங்களுக்காக வாழ மாட்டீங்க, சொசைட்டிக்காக வாழ்வீங்க. அந்த 20ல இருந்து 30, 18ல இருந்து 30 தாங்க உங்களுக்காக தாம்பத்தியம், உங்களுக்கான விஷயம்ன்ற மாரி வரும் அதிகபட்சமானவர்களுக்கு. அப்ப இந்த இடத்துல பிரச்சனைகளை கொடுத்து தாமதப்படுத்துவது, இந்த ராசி லக்னத்துக்கு 7, 8ஆம் இடத்தோட இருக்கக்கூடிய சனி, செவ்வாய், ராகு லக்ன அவயோக பிளானட். இப்போ தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாரு அப்படின்னா இதை செய்வாரா? செய்வாருங்க. சுக்கிர தசை வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு, சுக்கிர தசை நடக்குது. உங்க பார்ட்னருக்கும் இதே மாதிரி அமைப்புகள் இருக்குன்னும் போது 7ஆம் பாவகம் ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் ஆக போகுதுன்றது தாங்க ஜோசியம். இதான் ஜோசியம் சொல்லுது. சரிங்களா? அப்போ 7ஆம் பாவகம் சுபத்துவமா இருக்கு, 7ஆம் அதிபதி உச்சமா இருக்கு. இவங்களுக்கு டிவோர்ஸ் நடந்தது இல்லையா? டிவோர்ஸ் நடந்திருக்குதுங்க. சுவிட்சர்லாந்துல இருந்து போன வாரத்துல ஒருத்தவங்க பேசுறாங்க. அண்ணன் இதை நான் இது பண்ணிடலான் இருக்கேன்னு. இந்த மாதிரி சரியா வருமா? அம்மா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை வரும். தனுசு லக்னம், புதன் உச்சம், 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, லக்னத்துல இருந்து சனி பாக்குறாரு. ஸ்ரீலங்கால பிறந்தவங்க. உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குமா? எதை வச்சுன்னா நீங்க பாக்குறப்பெல்லாம் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கும்ன்றீங்க. எது? புதன் உச்சம், 7ஆம் அதிபதி உச்சம்ன்ற காரணத்தினாலையும் குரு தனித்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும். ஆனா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு உச்சனோட வீட்டுல இருக்காரு, இன்னொன்னு சனியோட வீட்டுல இருக்காருமா. இதனால உங்களுக்கு கல்யாணம் நடந்தாகும். என்ன? சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா அப்படி இப்படின்னு சில விஷயம் பர்சனலா சொன்னேன். இதுதான்மா அந்த இடத்துல நடக்குது. அப்போ உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கணுங்க. ஆனா 7ஆம் பாவகம் பாபத்துவமா இருக்குங்க. அதற்கு பிறகு 7ஆம் இடத்தை குருவோ சுக்கிரனோ பாக்குறாருங்க. உடல் தாம்பத்தியத்துக்கு தகுதி இழக்கும் பொழுது நீங்களும் ஒரு பார்ட்னரும் நல்லா இருப்பீங்க. இதுதான் ஜோசியம். அப்போ தாம்பத்தியத்துக்கு தான் தடை, காமத்துக்கு தடை. காமம் கிடைக்காது. காமத்தை அனுபவிக்க உடல் தகுதி இழந்த பிறகு கணவன் மனைவி ஒத்துமையா இருப்பாங்க. நிறைய பேரை நீங்க பார்க்கலாம். இந்த நிலை இருக்கா? இருக்குதே, கண்ணு முன்னுக்கே இருக்குதே, நீங்களே பார்த்திருப்பீங்களே. இதை தாங்க ஜோசியமும் சொல்லுது. இதை தான் நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உடனே அதை வந்து எல்லாம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இங்க என்னோட கான்செப்ட் புரியாதவங்களுக்கு, தூங்குறவன் மாதிரினா தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுல்ல. அந்த தூங்குற மாதிரி நடிக்கிறவனை பத்தியான கவலை எனக்கு இல்லைங்க. எழுப்புறவங்களை மட்டும் நான் எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ 6ஆம் 8ஆம் அதிபதி தசை, இதை நீங்க பேசாம இருக்கீங்களேன்னு கேட்பீங்க. 6ஆம் 8ஆம் அதிபதி வர்றதே உங்களை பிரச்சனையில வைக்க. சமீபத்துல ஒரு கொமெண்ட் போட்டிருந்தாங்க, படிச்சேன், திரும்ப அந்த கொமெண்டை காணோம். கோர்ட்டுக்கு இந்த மாதிரி போகணும் அப்படின்னாக்கா, டிவோர்ஸ் மாதிரியான விஷயத்துல கோர்ட்டுக்கு போனா அப்போ வக்கீல்லாம் டெய்லி போறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. வக்கீல் டெய்லி சம்பாதிக்க போறாங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெய்லி சம்பாதிக்க வேலைக்கு போறாருங்க. அவர் போய் ஜெயில உட்காந்துக்கிறாரா? வக்கீல் போய் பச்சிச்சோ என்ன தீர்ப்பு வரப்போகுது என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்கிறாரா? இது தானங்க டிஃபரெண்ட். ஏங்க இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சரிங்களா? இதுதான் ஜோதிடத்தின் விளக்கம். 7ஆம் இடத்தில் சுபர் இருப்பது வாழ்க்கையினுடைய இறுதியில கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் உங்களுக்காக இருப்பாங்க. இவ்வளவுதாங்க ஜோதிடத்தினுடைய விளக்கம். சரிங்களா? ஆனாலும் அவர்கள் அவயோகரா இருக்கக்கூடாது. இது விதி விளக்குங்க. நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.